வெல்கம் டு அவர் சேனல் ஹியூமன்ஸ் என்சைக்ளோபீடியா. இந்த செஷன் வந்து யாருக்குள்ளதுன்னு கேட்டனா, இப்போ வந்து 12th முடிச்சீங்களா, உங்களுக்கு 2024 and 25 இந்த அகாடமிக் இயர்ல வந்து 12th முடிச்ச அந்த ஸ்டூடெண்ட்டுக்கானது. புரியுதா? நமக்கு ஏற்கனவே தெரியும் இந்த சப்ஸ்கிரைபர் இதெல்லாம் தேவையே கிடையாது. நம்மளோட கம்யூனிகேஷன்ஸ், வே ஆஃப் கம்யூனிகேஷன்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம கடையில இருக்க அந்த கான்டாக்ட் அதை வந்து இன்க்ரீஸ் பண்றதே. இப்போ வந்து நீ 12th முடிச்சுட்டு போனாலுமே இப்போ வந்து லீவ்ல வந்து உனக்கு பொழுதே போகாது. பொழுது போகாம ரொம்ப சஃபரா ஃபீல் பண்ணுவேன், ரொம்ப போரிங்கா ஃபீல் பண்ணுவேன். இந்த டயத்துல வந்து உனக்கு வீட்டுல வந்து அட்வைஸ் கொடுப்பாங்க, இந்த கம்ப்யூட்டர் கிளாஸ் போ, இங்கிலீஷ் கோச்சிங் போ, டைப் ரைட்டிங் போ அப்படின்னு சொல்லிட்டு மினிமம் அட்வைசஸ் அது வந்துகிட்டே இருக்கும். ஆனா நான் சக்சஸ் பண்றது உனக்கு என்ன சொல்லிக்கிறேன்னா, இங்கிலீஷை வந்து நல்லா தெரிஞ்சுக்கோ. புரியுதா? ஏன் சொல்றோம்னா, இங்கிலீஷ் நீ படிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கூச்சம் வந்து ஒரு ஹெசிடேட் பண்ணுவேன், நல்லா ஒரு தயக்கம் வந்து இருக்கும். இதுல நம்ம படிக்கிறதுக்கு வந்து ஒரு தயக்கம் இருக்கும். அப்படி நீ தயக்கப்படவே கூடாது. சயின்ஸுக்கும் இங்கிலீஷ்க்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் வந்து இருக்கு, நிறையவே டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. இன்னும் சொல்ல போனோம்னா, சயின்ஸுங்கிறது வந்து நாலேஜ், இங்கிலீஷ்ங்கிறது லாங்குவேஜ். இது வந்து ஃப்ரீக்வெண்டா எல்லாரும் சொல்றதை கேட்டிருப்பேன். இப்போ வந்து எவிடன்ஸோட நான் வந்து சொல்றேன், சயின்ஸ் குரூப்புங்கிறப்ப என்ன வந்து அதுல வந்து கெத்து இருக்கு, என்ன ஆடிட்டு வந்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவகாட்ரோ ஹைபோதீசிஸ், அவகாட்ரோ கருதுகோள்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் வந்து நீங்க படிச்சிடும். மோல் கான்செப்ட், அவகாட்ரோ ஹைபோதீசிஸ் இதெல்லாம் வந்து வரும். இதுல பார்த்தா ஒரு நம்பர் வேல்யூ வந்து சொல்லியிருப்பாங்க, 6.023 into 10⁻23 அப்படின்னு சொல்லிட்டு வரும் இந்த வேல்யூ. சயின்டிபிக் நோட்டேஷன்ஸ், அறிவியல் குறியீட்டுல வந்து இதை நம்ம குறிப்பிடுவோம். இதுல என்ன டிஸ்டன்ஸ் சொல்லி கேட்டோன்னு வச்சுக்கோ, இந்த மச்சுக்கும் மெனிக்கும் வந்து ஒரு டிஃபரன்ஸ் சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா மச், மெனி அப்படின்னா, மச்சுங்கிறது வந்து குவான்டிட்டி சொல்றது, குவாலிட்டியே கிடையாது, குவான்டிட்டி எவ்வளவு அளவு அப்படிங்கிறத சொல்றது. மெனினா குவான்டிட்டின்னு சொல்றது. அப்போ குவான்டிட்டி இன் நம்பர்ஸ், குவான்டிட்டி அளவு வந்து ஒரு நம்பர்ல சொல்றது, எவ்வளவு அளவு இருக்கு அப்படிங்கிறத ஒரு நம்பர்ல சொல்றதே மெனி அப்படிங்கிறது. புரியுதா? ஹவு மெனி புக்ஸ் ஆர் தேர் அப்படின்னா, எவ்வளவு புத்தகங்கள் அங்கே உள்ளன, எவ்வளவு எண்ணிக்கையில புத்தகங்கள் அங்கே இருக்கின்றன அப்படிங்கிறது ஒரு வேர்டு, ஒரு சென்டென்ஸ். இப்போ ஹவு மச் சுவர் ஆர் தேர், இது வந்து மச், அந்த குவான்டிட்டி. சுவரை வந்து நம்ம ஒன்னா எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. புரியுதா? அதனால அந்த ஹவு மச்சுங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. புரியுதா? ஹவு மெனினா எவ்வளவு நம்பர்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற, ஹவு மெனி புக்ஸ் ஆர் தேர். புரியுதா? இதவே உடைக்கிறது, இந்த இது இருக்குல்ல, இந்த கான்செப்ட் மச் மெனி, இந்த கான்செப்டை உடைக்கிறது இந்த அவகாட்ரோ ஹைபோதீசிஸ். புரியுதா? ஒரு குவான்டிட்டி, ஒரு அளவுல வந்து எவ்வளவு எண்ணிக்கையில இருக்கு அப்படிங்கிறத நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது. அன்கவுண்டபிள் நவுன் சொல்லி சொல்லுவாங்க. எண்ணிக்கையில் குறிப்பிட முடியாத பெயர் சொல் அப்படிங்கிறது அன்கவுண்டபிள் நவுன். கவுண்டபிள் நவுன், அன்கவுண்டபிள் நவுன் சொல்றது. இப்போ மில்க்னா அதை நம்ம வந்து எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, ரைஸ்னா அதை வந்து எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, சாயில்னா அதை வந்து நம்ம எண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. இதெல்லாம் அன்கவுண்டபிள் நவுன். இதே கவுண்டபிள் நவுன்னா புக்ஸ், சாக்கு, வாட்டர் பாக்கெட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் கவுண்டபிள் நவுன்ல வந்து வரும். இதை வந்து கரெக்டா எண்ணி சொல்றதே இந்த கான்செப்ட். அவகாட்ரோ ஹைபோதீசிஸ் என்ன சொல்லும்னா, நீ படிச்சிருப்ப, ஒரே வெப்பநிலையில ஒரே கன அளவுல இருக்க எந்த ஒரு கேஸும் சேம் அமௌண்ட் ஆஃப் கேசியஸ் மாலிகுல் தான் அதுல வந்து இருக்கும் அப்படிங்கிறது அவகாட்ரோ ஹைபோதீசிஸ். அதுக்கு வந்து ஒரு பலூன் வந்து போட்டிருப்பாங்க, குவான்டிட்டி வந்து ஒரே தான் இருக்கும், அதாவது வால்யூம் வந்து ஒன்னா இருக்கும். V1, V2, V3 அப்படிங்கிற 3 பலூன் வந்து எடுத்திருப்பாங்க. அதுல பார்த்தோன்னா ஒண்ணு வந்து CO2 கார்பன் டை ஆக்சைடு இருக்கும், ஒண்ணு வந்து நைட்ரஜன், ஒண்ணுல வந்து ஆக்சிஜன். இதுல எவ்வளவு மாலிகுல்ஸ் இருந்தாலும் அது சேம் நம்பர். இந்த நம்பர் இருக்குல்ல, 6.023 into 10⁻23, இந்த எண்ணிக்கையில நம்பர்ஸ் அதுக்குள்ள இருக்கும் அப்படின்னு மாலிகுல்ஸவே எண்ணி சொல்றதே நம்ம கான்செப்ட். புரியுதா? இப்போ பார்த்தோம்னா ரைஸவே நம்மளால எண்ண முடியல, ரைஸ் வந்து எத்தனை அரிசி இருக்கு அப்படிங்கிறது ஹவு மச் அப்படிங்கிறதையும் கேட்கிறோம். ஹவு மெனி ரைசஸ் ஆர் தேர் அப்படின்னு சொல்லி கேட்டா, இது வந்து ஒரு ராங், ஒரு தப்பு, ஒரு பிழை அக்கார்டிங் டு இங்கிலீஷ். பட் சயின்ஸ் வைஸ் அதை பார்த்தோம்னு வச்சுக்க, நம்ம மாலிகுல்ஸவே எண்ணி சொல்றோம், இவ்வளவு மாலிகுல் தேம்பா இதுக்குள்ள இருக்கு, இவ்வளவு குவான்டிட்டிக்குள்ள இவ்வளவு மாலிகுல்தே இருக்கும் அப்படின்னு சொல்லி எக்ஸாக்டா சொல்றதே இந்த கான்செப்ட் அவகாட்ரோ ஹைபோதீசிஸ். புரியுதா? அதனால கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாத. லாங்குவேஜுக்கும் நம்ம நாலேஜுக்கும் லாட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஆகுது, நிறைய வித்தியாசங்கள் அது இருக்கு. அதுல ஒரு கெத்து இருக்கு, நமக்கு தெரிஞ்சது அவங்களுக்கு தெரியாது. என்ன மொழியில பேசுற விஷயம் இல்லை, எதை பேசுறோம், எவ்வளவு நாலேஜபிளா பேசுறோம் அப்படிங்கிறதே விஷயம்.
இன்னும் சொல்ல போனோம்னா இந்த இது இருக்குல்ல ஹார்ட் ஆர்டின் வந்து பார்த்தோம்னா இட்ஸ் சிம்பிள் ஆஃப் லவ் அப்படிங்கிறது, சிம்பிள் ஆஃப் லவ் அப்படிங்கிறது. பட் நம்மளோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுல பார்த்தோம்னா அக்கார்டிங் டு ஆர் பாயிண்ட் ஆஃப் வியூ, சயின்ஸ் ஸ்டூடெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தோம்னா இட் ஆர் மெயின் சர்க்குலேட்டரி ஆர்கன்ஸ். ஒன் ஆஃப் த மெயின் சர்க்குலேட்டரி ஆர்கன். ஹார்ட்டை வந்து அப்படி நம்ம சர்க்குலேட்டரி ஆர்கன், அது ஒரு ரத்த சுற்று உறுப்பு, எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம். புரியுதா? அதே மாதிரிக்கு லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும் மட்டுமே இட்ஸ் அ கிளாசிபிகேஷன் அக்கார்டிங் டு இங்கிலீஷ் நாலேஜ். லிவிங் திங்ஸ், நான் லிவிங் திங்ஸ், அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, நிறைய டிஃபரன்சஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. which can move, it's a living things அப்படின்பாங்க. which can not move, they are நான் லிவிங் திங்ஸ். ஒரு மூவ் பண்ற ஒரு பொருள் வந்து லிவிங் திங்ஸ், மூவ் பண்ண முடியாத ஒரு பொருள் வந்து நான் லிவிங் திங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ட்ரீஸாலாம் மூவ் பண்ண முடியாது, இட் காண்ட் மைக்ரேட், ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு மைக்ரேட் ஆகி போக முடியாது. அப்போ இது வந்து நான் லிவிங் திங்ஸா? கிடையாது. அதுதான் சயின்ஸ் நாலேஜுங்கிறது வேணுங்கிறது. புரியுதா? இந்த மாதிரி நிறைய வித்தியாசங்கள் வந்து வரும். நீ வந்து இங்கிலீஷை வந்து படி, மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணு, தப்பு தப்பா பேசு, தப்பே கிடையாது. நீ நாலேஜ்ல கரெக்டா இருந்தனா, இங்கிலீஷ் எனக்கு வந்து சயின்ஸோட நாலேஜ் இருக்கு அப்படின்னா இங்கிலீஷ்ங்கிறது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா உனக்கு வந்து வந்துகிட்டே இருக்கும். புரியுதா? அதுல வச்சு நாலேஜுக்கும் லாங்குவேஜுக்கும் நீ கன்ஃபியூஸ் ஆகிக்கிறாத. இங்கிலீஷ் நாலேஜ்னு சொல்லுவாங்க, இங்கிலீஷ் நாலேஜ், அது நாலேஜுக்குலாம் ஒண்ணுமே கிடையாது. ஜஸ்ட் லாங்குவேஜ் இஸ் அ டூல் ஃபார் மேக்கிங் கம்யூனிகேஷன், தட்ஸ் ஆல் அபவுட் இட். ஒரு கம்யூனிகேஷனை, ஒரு தகவலை தொடர்பை ஏற்படுத்துறதுக்கான ஒரு டூல், ஒரு பொருள் தான், ஒரு இதுதான் நமக்கு இங்கிலீஷுங்கிறது. நாலேஜுக்கும் அதுக்கு வந்து சம்மந்தம் கிடையாது. புரியுதா? நல்லா தெரிஞ்சுக்கோ, நல்லா கான்ஃபிடண்டா படி, அந்த இங்கிலீஷை ஈஸியா பிக்கப் பண்ண பாரு, தப்பா இருந்தா கஷ்டப்படாத. புரியுதா? இந்த நானே நிறைய இடத்துல நான் மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணுவேன், நிறைய விஷயங்களை வந்து மிஸ்ப்ரொனவுன்ஸ் பண்ணி சொல்லி கொடுப்பேன். இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டேன், கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னு, ஃப்ளவர், ஃப்ளவர் பூக்கு வந்து ஃப்ளவர் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன், ஃப்ளார் அப்படின்ட்டு வரணும் ப்ரொனன்ஸ். அந்த அவங்க சொல்ற அந்த ப்ரொனன்ஸ், இதுதான் அந்த ப்ரொனன்ஸ். ஆனா நம்ம வந்து உனக்கு புரியணும், கவர்மெண்ட் ஸ்கூல், கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படின்னா உனக்கு அந்த ஊழில வர அந்த ஆர் வந்து லிட்டில் பிட் சைலண்டா இருக்கிறதெல்லாம் உனக்கு தெரியாது. அப்ப கரெக்டா கம்யூனிகேட் பண்ணணும், உனக்கு புரியணும். நான் சொல்ல வர்றது கவர்மெண்ட்டை பத்தி பேசுறேன், கவர்மெண்ட்டை பத்தி பேசுறேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். அப்படிங்கிறதுனால இறங்கி சொல்லி தருவோம். இதுதான், அதை வந்து நீ நல்லா தெரிஞ்சுக்கோ. நாலேஜுக்கும் இங்கிலீஷுக்கும் சம்மந்தமே கிடையாது. உனக்கு தெரிஞ்ச விஷயம் மற்றவங்களுக்கும் வெளிப்படுத்துறதுக்கு தான் இங்கிலீஷ் தேவை. உனக்கே தெரிஞ்சிருக்க வேண்டிய சயின்ஸ் நாலேஜ் எல்லாம் கெத்தா உனக்கு மட்டுமே தெரிஞ்சிருக்கும். அது நீ உனக்குள்ள மட்டும் வச்சுக்க, ஓவர் ஷேர் பண்ணாத. ஓவர் ஷேர் பண்ணாத. சயின்ஸ்ல உனக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும், அதை வெளிப்படுத்துறதுக்கு தான் இங்கிலீஷ் தேவை. அதை நல்லா கத்துக்கோ, இதை நல்லா படிச்சுக்கோ. இந்த நம்ம சயின்ஸ் உறுப்புக்கும் மற்றதுக்குள்ள அந்த வித்தியாசங்கள் இதை நல்லா தெரிஞ்சுக்கோ. முதல்ல இங்கிலீஷ் படிக்கிறதுக்கு என்னை கேட்டா நல்ல ஒரு பெஸ்ட் இது என்னன்னு சொல்லி கேட்டா, தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி. தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு ஒரு கான்செப்ட் நம்ம படிப்போம். ஐன்ஸ்டீன் சொன்னது. ஐன்ஸ்டீனோட அந்த தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டி இருக்குல்ல, வேற ஒண்ணும் கிடையாது, ஸ்டாண்டர்டான ஒண்ணு எடுத்துட்டு, ஸ்டாண்டர்ட்னா ஒரு ஒண்ணும் கிடையாது, நோன் வேல்யூ, இதே ஸ்டாண்டர்டான ஒண்ணு. அதை வச்சு தெரியாத ஒரு வேல்யூவை நம்ம அளக்குறது, இதே தியரி ஆஃப் ரிலேட்டிவிட்டின்னு சொல்லுது. இதை வந்து டயத்தை வச்சு அவர் வந்து பேசியிருப்பாரு. ஸ்டாண்டர்ட் ஒன்னா ஒரு இந்த புக்கோட லென்த் வந்து எனக்கு வந்து தெரியாது, இதுவே அன்னோன் வேல்யூ. ஸ்டாண்டர்ட் வேல்யூனா ஸ்கேலோட அந்த மெஷர்மெண்ட்ஸ், அந்த 30 சென்டிமீட்டர் இருக்குங்களா, அது வந்து எனக்கு வந்து தெரியும். அதை வச்சு இதை அளக்குறப்ப அது நம்ம வந்து ஸ்டாண்டர்டு, இது வந்து நான் ஸ்டாண்டர்டு, அன்ஸ்டாண்டர்டு. இதை வச்சு அதை வச்சு இதை அளக்குறப்ப இதோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிடும். இதே மாதிரிதான் உனக்கு தமிழை வந்து அந்த ஸ்டாண்டர்ட் வேல்யூவா எடுத்துக்கோ. தமிழ்ல இருக்க ஒரு தமிழ்ல உனக்கு எல்லா விஷயம் தெரிஞ்சுன்னு வச்சுக்கோ, உனக்கு மற்ற விஷயங்களை பத்தி கவலைப்படவே தேவையில்லை. தமிழுங்கிறது ஒரு ஸ்டாண்டர்டான லாங்குவேஜ். இன்னும் சொல்ல போனோம்னா, தமிழ்ல நீ படிக்கிறப்ப தமிழ்ல கூட சேர்ந்து கல்ச்சர், அந்த
கல்ச்சர் இருக்குல்ல, அந்த கல்ச்சர் கலாச்சாரமும் உனக்கு வந்து கூடயே வரும். இப்ப தமிழுக்கு இங்கிலீஷ்குள்ள பெரிய வித்தியாசம் என்னன்னு சொல்லி கேட்டேன்னு வச்சுக்கோ, தமிழ் எழுத்துக்கள்ல எல்லாத்துக்குமே ஒரு எழுத்து கூட விடாம நம்ம வந்து உச்சரிக்கணும். அதோட மாத்திரைகள், அந்த கால அளவு இருக்குல்ல, அந்த டூரேஷன்ஸ், அந்த லெவலோட நம்ம உச்சரிக்கணும். இதே தமிழ்ல இருக்க அந்த சிறப்பு, எல்லா துணை எழுத்து போட்டிருந்தா துணை எழுத்த சொல்லணும், ஒரு உயிரெழுத்து வந்தா உயிரெழுத்து, மெய்யெழுத்து எதையுமே மிஸ் பண்ணக்கூடாது. ஒரு ஆர்டர் இருக்குன்னா இப்ப 4 பேர் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள உட்காந்துருக்காங்கன்னு வச்சுக்கோ, அந்த 4 பேர்த்துல ஒரு ஆளை மட்டும் விட்டுட்டு சொன்னா எப்படி இருக்கும்? அது மாதிரிட்டே இந்த இங்கிலீஷ்ங்கிறது ஊடையில வர்ற ஒருத்தவங்களை வந்து விட்டுரும். காம்னா CALM, காம், அமைதியா இருக்குது காம். இதுக்கு வந்து எல்லாம் வந்து சைலண்ட் பண்ணிடும், காம் இப்படின்னு சொல்லுவோம். காமு சாமு இந்த மாதிரிலாம் வர்றப்ப அந்த ஆஃப் சைலண்ட் அப்படின்னு. சில விஷயங்கள்ல தப்பே பண்ணலனாத்தையும் தப்புன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி விஷயங்கள்ல இந்த தமிழ் படிக்கிறவங்க இங்கிலீஷ் படிக்கிறப்ப பிழையை ஏற்படுத்துறங்கிறது மிக மிக அக்செப்டபிளான ஒண்ணு, மிக மிக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒண்ணு. தப்பே பண்ணாம இருந்தாதே இதுல வந்து தப்பு. நீ தப்பா இங்கிலீஷை பேசுனா அது வந்து ரொம்ப கரெக்ட். ஏன்னா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் நிறைய டிஃபரன்ஸ் வந்து இருக்கு. ரெண்டுமே ஈக்குவலா மோதிக்கிறோம், தமிழும் இங்கிலீஷும். இதுல வந்து எல்லா எழுத்துக்களையும் தமிழ்ல வந்து எல்லா எழுத்துக்களையும் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். இங்க வந்து அப்படி பண்ண தேவையில்ல, புரியுதா? இங்க வந்து இன்னும் சொல்ல போனா இந்த வலு அமைதின்னு ஒரு கான்செப்ட் படிச்சிருப்பேன். வலு அமைதி அப்படிங்கிறது திணை வலு அமைதி, பால் வலு அமைதி, அப்படி ஒரு 6 டைப் வரும்னு நினைக்கிறேன். புரியுதா? தெரியும், ஆனா நான் கண்டுபிடிச்சிருவேன். திணை, பால், கால வலு அமைதி இப்படி எல்லாம் வரும். திணைனா வேற ஒண்ணும் கிடையாது, உயர்திணை அக்கிரேன்னு சொல்லுவோம். உயர்திணைனா இந்த மனிதர்கள் இதெல்லாம் வந்து உயர்திணை, அக்கிரேனா இந்த ஆடு மாடு இதெல்லாமும். வலுனா பிழை, இந்த ஃபால்ட்டா வர்றது, மிஸ்ப்ரொனன்ஸ் இந்த மாதிரி வர்றது. அப்ப வலு அமைதினா அதை அக்செப்ட் பண்றது, தப்புதேன் ஆனா நாங்க அதை வந்து ஏத்துக்கிறோம், இதன் காரணமா இதை வந்து நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றதே வலு அமைதி. இத திணை வலு அமைதினா என்ன சொல்லி கேட்டோம்னா, அக்ரிணை பொருளை வந்து உயர்திணை பொருளா சொல்லுவான். பசு வந்தால் அப்படின்னா பசு வந்தால் இருக்குன்னு வச்சுக்கோ, பசு வந்தால் இதெல்லாம் நீ படிச்சிருப்ப. பசு வந்தால் அப்படின்னா பசுங்கிறது அக்ரிணை, வந்தாள்ங்கிறது ஒரு உயர்திணை. அவ வந்தாள், இவள் வந்தாள் அப்படின்னு சொல்ற அந்த உயர்திணை பெண்பாலை குறிக்கிற ஒரு இது. இதை வந்து இங்க ஏன் யூஸ் பண்றோம்? பசு வந்தாங்கிறது பசுவை வந்து நம்ம அந்த பால் கொடுக்கறதெல்லாம் வச்சு ஒரு மதர் மாதிரி நம்ம வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். கோமதம் இந்த மாதிரி நினைக்கிறதுனாலவே இதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். அப்போ வலு அமைதியா வந்துடும், புரியுதா? திணை வலு அமைதி. பால் வலு அமைதினா ஆண்பால் போல பெண்பாலை யூஸ் பண்றது, புரியுதா? ஆண்பால் போல பெண்பாலை யூஸ் பண்றது. இந்த மாதிரி யூஸ் பண்றத இதனால இதை வந்து நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம், இது வந்து கரெக்ட் தான் அப்படிங்கிறது. பொய்மையும் வாய்மை எடுத்தே குறை தீர்ந்தா நன்மை பயக்க முடியும். ஒரு தப்பு இருக்கு, அந்த தப்பை கரெக்ட் தான் நாங்க ஏத்துக்கிறோம், அதுக்கு ஒரு ரீசன், கரெக்டான ரீசன் சொல்றதே நம்ம தமிழ் மொழி. பொய்மையும் வாய்மை எடுத்தே, பொய் சொன்னாலும் அதை வந்து உண்மை மாதிரி நம்ம எடுத்துக்கணும். எப்ப அப்படின்னா குறை தீர்ந்தா நன்மை பயக்க முடியும். ஒரு நல்லது நடக்கும்னா அது வந்து பொய்ய கூட நம்ம உண்மையா கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறது. அதே மாதிரி நிறைய ரீசன் சொல்லுவாங்க திணை வலு அமைதிக்கு. வலு அமைதிங்கிற கான்செப்டுக்கு நிறைய அதுவும் சொல்லுவாங்க. ஆனா இங்கிலீஷ்ல அப்படி ஒரு இதே கிடையாது, அப்படி ஒரு கல்ச்சரே கிடையாது. இதனால இது வந்து தப்பு, இதனால இது வந்து ராங்னு கிடையாது. அடுத்த லெட்டர் வர்றப்ப ஒரு கான்சனன்ட் வருதுன்னா, ஒரு வவ்வல் வருதுன்னா, இப்படி வந்து இது பண்றப்ப இது வந்து மிஸ்ப்ரொனன்ஸ் பண்ண தேவையில்ல, இது வந்து ப்ரொனன்ஸ் பண்ண தேவையில்ல, இதை வந்து இப்படிதான் ப்ரொனன்ஸ் பண்ணணும், இது ஹாஃப் ப்ரொனன்ஸ், நுனிநாகல இங்கிலீஷ் பேசுங்க அப்படி சொல்றதே இந்த கான்செப்ட். எந்த ரீசனும் இல்லாம சொல்லுவாங்க. அதனால நீ வந்து இங்கிலீஷை பார்த்து பயப்பட தேவையில்ல. இங்கிலீஷ் வேற, நாலேஜ் வேற. நீ படிக்கிறது சப்ஜெக்ட், அதுவும் சயின்ஸ், ரொம்ப ரொம்ப ஒர்த்தான வேலியபிளான ஒரு நாலேஜபிளான ஒரு சப்ஜெக்ட். இங்கிலீஷை காரணம் காமிச்சு நீ வந்து அதில் வந்து பின் வாங்கிறாத, இதுதான் டிராபேக் ஆயிடாத. நல்லா படி, ஈஸி. அதெல்லாம் வந்து தப்பு வருதுன்னு நினைச்சு கஷ்டப்படாத, மற்றவங்க நம்மளை சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத. உனக்கு தெரிஞ்ச அளவுக்கு அவனுக்கு தெரிஞ்சிருக்காது, புரியுதா? ஒரு மற்ற குரூப் படிச்சுட்டு வந்து அவன் இங்கிலீஷ்ல என்னதான் பேசினாலும் ஜஸ்ட் மேக் அ கம்யூனிகேஷன்ஸ் வித் அஸ். நம்ம கூட அவனால கம்யூனிகேட் பண்ண முடியும், ஒரு நாலேஜ் அவனால ஷேர் பண்ண முடியாது. ஆனா உன்கிட்ட இருக்க நாலேஜுக்கு எது வேணாலும் செய்யலாம், புரியுதா? நாலேஜுங்கிறது
இட்ஸ் அ பவர்ஃபுல் வெப்பன். ஆல்ரெடி இதெல்லாம் சொல்லியாச்சு. ஸோ நீ வந்து நாலேஜபிளா இரு, இங்கிலீஷை படிக்க கூச்சப்படாத, தப்பு பண்ணா பயப்படாத, கான்பிடண்டா இரு. இப்ப இருக்க இந்த 1 மாச லீவ்ல உனக்கு வந்து பொழுது போகாது. பொழுது போகாதப்ப இங்கிலீஷை தூக்கி படி. இங்கிலீஷ் வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு சப்ஜெக்ட். அதுக்கும் நம்ம இங்க தமிழ் மொழிக்கும் என்ன ஒரு வித்தியாசம், இதுலயே இப்படி பண்றோம், இதுலயே அப்படி பண்றோம். தமிழை ஸ்டாண்டர்டா வச்சுக்கிட்டோன்னா அதை வச்சு இங்கிலீஷ் படிக்கிறது ஒன்றும் பெரிய கஷ்டமா இருக்கு. இதான் இங்க தமிழ் மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டான லாங்குவேஜ் எதுவும் கிடையாது. 360 டிகிரி வந்து நம்ம வந்து டங்கை வந்து ரொட்டேட் பண்ணி அதை பேசிக்கிட்டே இருக்கணும், கஷ்டப்பட்டு பேசணும். ஹைலி எனர்ஜெட்டிக், ஹை லெவல்ல எனர்ஜி தேவைப்படும். இந்த மொழியை கத்துக்கிட்ட நமக்கு இந்த இங்கிலீஷ்ல ஒரு பெரிய விஷயமா கிடையாது. மோட்டிவேஷனா பேசுறேன்னு நினைக்காத, இது ரொம்ப ரொம்ப எளிமை, புரியுதா? அதனால உனக்கு வந்து சொல்றேன், படி. இது சாதாரணமானது. இங்கிலீஷ் புக்கை படி. இந்த சப்டைட்டில் வரும்ல இங்கிலீஷ்ல, சப்டைட்டில் போக நல்லா தெரிஞ்ச படங்க இருக்கும், அந்த படத்துக்கு கீழே பார்த்தா சப்டைட்டில் வரும். ஹாரி பாட்டர் இந்த மாதிரிலாம் போட்டு பார்த்தா சப்டைட்டில் வரும். அதை பார்த்துக்கிட்டே அந்த தமிழ்ல உனக்கு வந்து இருக்கும். அப்படியேவும் இங்கிலீஷ்ல என்ன நம்ம வேர்ட்ஸ் வந்து அதை யூஸ் பண்றாங்க அப்படிங்கிற நல்லா பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி படிக்க ஆரம்பி. டயத்தை வேஸ்ட் பண்ணாத. இந்த 1 மாசம் லீவு தான் உனக்கு இருக்கிறக்கான டைம். அதுக்கப்புறம் போயிட்டேன்னா ஒரு சில இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சிருக்கும், உனக்கு இங்கிலீஷை தவிர எல்லாமே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு பாகுபாடு வந்து இருக்கக்கூடாது. இதான் ஹைலி நாலேஜபிள். நீ வந்து இன்னும் புரிஞ்சுக்க. இப்பத்தையும் படிக்கணுங்கிற எண்ணமே உனக்கு வந்திருக்கும். பொழுதுதான் வீட்டுல உட்காந்துருப்பேன், படிக்க ஆரம்பி, புரியுதா?